அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. சாணக்கியரிடம் ஒரு நாள் அவருடைய நண்பர் ஓடி வந்து, ஐயா சாணக்கியரே, உம்மிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே சாணக்கியர் நண்பரிடம், ஐயா பொறுங்கள், நீங்கள் கூற வந்த செய்தியை கூறுவதற்கு முன்னால் நான் 3 கேள்விகளை கேட்டு விடுகிறேன். அதற்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லலாம் என்று சொன்னார். அப்படியா, சரி, நீங்க 3 கேள்வியை கேளுங்க. எப்படியாவது அந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லிடணும், இல்லைனா எனக்கு தலையே வெடிச்சிடும். சரி, கேள்விகளை கேளுங்கள் என்று சொன்னார். உடனே சாணக்கியர், நீர் சொல்ல வந்த செய்தி என்னை சார்ந்தது தானா என்று கேட்டார். உங்களை சார்ந்ததா? இல்லவே இல்லை என்று மறுத்தார். அப்படியானால் நீங்கள் சொல்ல வந்த செய்தியில் ஏதேனும் நன்மை உண்டா என்று கேட்டார். நன்மையா? அப்படி எதுவுமே இல்லையே என்று மறுத்தார் நண்பர். அப்படியானால் என்னுடைய 3வது கேள்வியையும் கேட்டு விடுகிறேன். நீர் சொல்ல வந்த செய்தியில் ஏதேனும் உண்மை உண்டா என்று கேட்டார். உண்மையா? அப்படி எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்றார் நண்பர். அப்படியானால் நீங்கள் சொல்ல வந்த செய்தி என்னை சார்ந்தது இல்லை. நீங்கள் சொல்ல வந்ததில் எந்த நன்மையும் எனக்கு இல்லை. அதில் உண்மை இருப்பதாகவும் நீர் கூறவில்லை. அப்படியானால் இதை ஏன் நான் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ராஜநடை நடந்து சென்றார் சாணக்கியர். ஐயா சாணக்கியரே, உம்மிடம் சொல்ல வந்த செய்தியை நான் சொல்லவில்லையே என்று புலம்பி தவித்த நண்பர், அதனாலதான் அவரு சாணக்கியராகவே இருக்கிறாரு. புறம் பேசுறதுனாலதான் நான் இன்னமும் அரசருக்கு சாமரம் வீசுறவனாவே இருக்கிறேன் என்று புலம்பி யாராவது கிடைப்பார்களா என்று ஏங்கி ஓடிக்கொண்டிருந்தார். அன்பிற்குரியவர்களே, மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் நம்மை சார்ந்ததுதானா? அதில் ஏதேனும் நன்மை உண்டா? அதில் உண்மை தன்மை உண்டா என்று யோசித்துவிட்டு பேசுவோம், செயல்படுவோம். அன்பிற்குரியவர்களே, நான் சொன்ன இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கதையில நண்பர் யாருக்கு சாமரம் வீசுறதா சொன்னாரு? எனக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.